மண்ணும் மலை மண்ணும் தொன்மை மலை நாட்டு பாவிற்றிருந்த பல்புகழார் பகிலும் இயல்பில் பழம்பதிதான் சேவீற்று இருந்தார் திரு அஞ்சை களமும் நிலவி சேரர் குலக்கோவீற்று இருந்த முறை புரியும் குலக்கோ மூதூர் கொடுங்கோளூர் அப்படின்னார். முதல் 2 வரியோட விளக்கத்தை சென்ற முறையில் பார்த்தோம். அடுத்த 2 வரி சே வீற்றிருந்தார். சேனா ரிஷபம், ரிஷபத்தில் வீட்டிற்கக்கூடிய பெருமானார் அவர் இருந்திருக்கக்கூடிய அஞ்சைக்களம் என்கிற கஷேத்திரம். அஞ்சைக்களத்தை இப்போ சிவாஜி குளம் என்று சொல்லுகின்றோம். சாமி ரொம்ப சிறிய மூர்த்தியார், மூலமூர்த்தியாக இருப்பார். அழைக்கும் கடல் அஞ்சைக்களத்து அப்பனே, யார் வீழ் அஞ்சைக்களத்து அப்பனே என்று சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாங்க. அதை அப்பர் சாமி வைப்பு தரம் பாடியிருக்காரு. சே வீற்றிருந்தார் திரு அஞ்சை களமும் நிலவி சேரர் குல கோவீற்று இருந்து முறை புரியும். சேரர் குலம் அப்படிங்கிறது சேரராஜாக்கள் ரொம்ப தொன்மையாக இருக்கக்கூடிய குலத்தினர் இவர்கள். இவர்களுடைய சின்னம் வில், வில்லத்தான் இவர்களுடைய சின்னம். இவருடைய மாலை பனம்பூ மாலை. இவர்களுக்குரிய பெயர்கள் பொறையன், இப்படியாக இருக்கக்கூடிய திதியன் என்று சொல்லக்கூடிய பெயர்கள்லாம் இந்த சேரராஜாக்களுக்குரிய சிறப்பு பெயர்களாக அமைந்திருக்கிறது. சேரர் குலக்கோ, இந்த குலத்துக்குரிய ராஜாவாக இருக்கக்கூடியவன் இருந்து முறை புரியும் அரசாட்சி செய்யக்கூடிய தலைநகரம் குலக்கோ மூதூர். மூதூர்னா ரொம்ப ஊரா, ரொம்ப காலமா இருக்கு அந்த ஊர். குலக்கோ மூதூர். கோமூதூர்னா கோவூர்னா என்னது? தலைநகரம். தலைநகரம் கோநகரம். கொடுங்கோளூர் ஊர் பேரு கொடுங்கோல் ஊர். கோல் என்பது தீமையை குறிக்குது. தீமைக்கு அழிவை தரக்கூடிய ஊர் என்று வைத்துக் கொண்டேன். கொடுன்னா பொதுவாக வளைந்ததன் அர்த்தமாகுது. கோல் என்பது தீமையை குறிக்குது. அதனால தீமைக்கு எதிரான ஒரு ஊர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கொண்டேன் அந்த ஊருடைய பேர். இந்த ஊர்ல எப்படிலாம் நடக்குதுக்கா, ஒரு நாள் காட்சி எப்படி இருக்கும், தினைக்கு அந்த எப்படி இருக்குங்கிறத என்னென்ன மாதிரி ஓசைகள் அந்த ஊர்ல கேட்கும் என்பதை காட்டுகின்றான். காலை எழும்பல் கலையின் ஒளி களிற்று கன்று வடிக்கும் ஒளி சோலை எழும் என் துரும்பின் ஒளி துரகச் செருக்கால் சுளவும் ஒளி பாலை விபஞ்சி பயிலும் ஒளி பாடல் ஆடல் முழவின் ஒளி வேளை ஒளியை விழுங்கி எழ விளங்கி ஓங்கும் வியப்பினதால். காலையில் எழுந்தோடனே முதல்ல கேட்கறது கலையின் ஒளி. கலைங்கிற இடத்துல வேதத்தை குறிக்குது. வேத ஓசை எப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கும் இல்லையா? அது பெண்ணாகடம்ங்கிற கஷேத்திரத்தில் கிட்டங்கும் மதிலும் சுளாவி என்கும் கழுமனைகள் தோறும் மறையின் ஒளி அப்படின்னார் ஞானசம்பந்தர். கழுமனைகள் தோறும் மறையின் ஒளின்னார் இல்லையா? எல்லா வீட்டிலும் என்ன கேட்குதான்? வேத கோஷம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. காலை எழுந்தவுடன் பாட்டு படிப்பு அப்படின்னு வச்சுருக்கிறோம். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு அப்படின்னு பொதுமக்களுக்கு இருக்கு. இந்த வேதத்தை சம்ரட்சிக்கக்கூடிய குலம் வேதியர் குலத்தாருக்கு அவரவருடைய வேதத்தை ஓதுவது தான் தொழில். அங்கே ஏஞ்சோடனே காலையில் ஏஞ்சி அனுஷ்டானம் பண்ணி கொண்டு என்ன பண்ணணும்? உட்காந்து வேதத்தை ஓதணும். அதுக்கு தான் அவர்களுக்கு நிபந்தம் கொடுக்கப்பட்டது. சதுர்வேதி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு சதுர்வேதி மங்கலம்னு அமைக்கப்பட்டு அவங்களை உட்கார வச்சு எனக்கு அவருடைய வேலை என்ன? வேதத்தை ஓதணும். ஓதி ஓதி காப்பாற்றுவது மட்டும்தான் அவருடைய வேலை என்று காட்டுகின்றார். அப்படி வேதத்தை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. காலை எழும்பல் கலையின் ஒளி. இன்னொன்று மற்ற விசாரணைகள், வேத கோஷங்கள் படிக்கிறது, இப்படி பலவிதமான விஷயங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. களிற்று கன்று வடிக்கும் ஒளி. களிற்று கன்றுனா யானைக்குட்டி.
யானைக்குட்டியை பழக்கக்கூடிய ஒளின்னு அர்த்தம். இப்போ கீழே சொன்னேன், யானையை பழக்கிறது, யானையை வளர்க்கும் போது யானை இருக்கிற இடத்துல கேட்கக்கூடிய சத்தங்கள் முதலியவற்றில் எல்லாம். சோலை எழும் மென் சுரும்பின் ஒளி. சுரும்புங்கிறது சுரும்புனா வண்டு, வண்டு ஆர்க்கக்கூடிய சோலை, சோலையிலிருந்து வண்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. துரகச்சருக்கால் சுழவும் ஒளி. சுழவும் கீழே பார்த்து பார்த்தியா, கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கழுமனைகள் தோறும் மறையின் ஒளின்னார். அதுபோல் இங்கே சுற்றி சுற்றி கேட்குதுன்னு அர்த்தம். எங்கே பார்த்தாலும் குதிரைகளுடைய ஒளி கேட்கிறது. அது குதிரை எப்பேற்பட்ட குதிரை? செருக்கு படைத்த குதிரை, போருக்கு போகக்கூடிய அளவுக்கு வலிமை மிகுந்த குதிரை. ரோட்டில் மேய்து பொதி ஏற்றுற குதிரை, அந்த குதிரையா கிட்ட போய் யாரும் அடக்க முடியாது. அப்பேற்பட்ட வலிமை மிகுந்த போர் குதிரைகள். அதை பழக்கக்கூடிய ஓசைகளும் அதை வளர்க்கும் போது லாயத்திலிருந்து ஏற்படக்கூடிய சப்தங்களுமாக அந்த ஊருடைய சப்தத்தை காட்டுகின்றார். விளக்கம் போறீங்களா? ஒரு பக்கத்துலேருந்து வேத கோஷம் கேட்குது. இப்போ சென்னைனா சென்னையில் எத்தனை விதமான சத்தம் கேட்குதோ, வண்டி போகிற சத்தம் கேட்குது, மேலே ஃப்ளைட்டு போகிற சத்தம் கேட்குது, மெட்ரோ ட்ரெயின் போகிற சத்தம் கேட்குது, லோக்கல் ட்ரெயின் போகிற சத்தம் கேட்குது. இவ்வளோ சத்தமும் ட்ரெயின் சென்னையில் கேட்டுட்டு தானே இருக்குது. ஒரு நகரம்னா இத்தனை ஓசை கேட்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க படியில் வந்து காரணீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருக்க கைதாப்பட்டையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையிலே ஒரு மோள சத்தம் கேட்கும். ஊர் பகுதியெல்லாம் மோளதாளம் கேட்டதுன்னா என்னது? ஒன்று திருவிழா நடந்திருக்கணும், அப்படிலாம் கல்யாணம் நடக்கணும், அப்படிலாம் வேறு ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். இது 3 தான் காரணம். ஆனால் இங்கே இடையாராவது கேட்டுக்கொண்டே இருக்குது. ஏதாவது திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. யாராவது ஒரு உற்சவமோ, ஒரு ஒரு கருமாதி பண்ணிட்டு போகிறதோ, ஒரு உற்சவம், ஒரு ஊர்வலமோ, ஒரு கல்யாண ஊர்வலமோ, என்னமோ ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு வாத்திய கோஷம் கேட்டுக்கொண்டே இருக்குது. இல்லாமல் இல்லை. சென்னையில் எந்த தெருவு பார்த்தாலும் ஒரு திருவிழா நடக்குது. எந்த கோயிலை பார்த்தாலும் அங்கே ஒரு சாமியான மந்தலை போட்டு ஒரு உற்சவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நடந்து கொண்டே இருக்கு. இப்படி பல்வேறு விதமான ஓசைகள், பல்வேறு விதமான பாடல்கள், பல்வேறு விதமான ஒலிகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு நகரத்தினுடைய இயல்பு. அதுபோல் இந்த கொடுங்கோளூர் நகரம் அப்படி இருக்குங்கிறத காட்டுகின்றார். ஆனாலும் இந்த நகரத்தில் பாருங்கள், நம்ம சென்னை மாதிரியான சத்தங்க கேட்கல. வேத கோஷம் கேட்குது, யானை ஒலி கேட்குது, துரும்பு ஓசை கேட்குது. வண்டு சத்தத்தை எங்கேருந்து நமக்கு கேட்குறது? இப்போ சோலையே கிடையாது, அப்புறம் வண்டு சத்தம் எங்கேருந்து கேட்கும்? துரகச்சருக்கால் சுழவும் ஒளி பாலை விபஞ்சி பயிலும் ஒளி. விபஞ்சிங்கிறது வீணையை குறிக்குது. பாலை விபஞ்சி, பாலையாழ். பாலை அப்படிங்கிறது ஒரு யாழ். அந்த யாழ் இங்கே ஒலிக்குதுன்னு சொல்லுகிறார். பாலை நிலத்துக்குரிய யாழ் அப்படிங்கிறார். இது மலைக்கு அடிவாரம் இருக்கக்கூடிய சுரப்பகுதி, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி நேச்சுக்கொண்டு தான். ஆனால் இது பாலை நிலம் கிடையாது, இடைச்சுரம்னு சொல்கிறோம். இடைச்சுரம்னா மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதின்னு அர்த்தம். இங்கே இருக்கல இடைச்சுரம், திருவடிச்சுரம் இருக்குது. திருவடி நான் கேட்டேன், அது வேற. அப்போ இடைச்சுரத்து சாமி என்ன கலரில் இருப்பார் தெரியுமா? பச்சையாக இருப்பார். ஞானசம்பந்தர் பார்த்துட்டு இடைச்சாரம் மேவிய இவர் வண்ணம் என்னே என்று கேட்குறார். அப்படி அந்த இடைச்சுரம்னா இடையில இருக்கக்கூடிய சுரப்பகுதி, அது பால் நிலம் தான். அது அதனால பாலையாழ் குறிக்கப்படுகிறது. இங்கே பாலை பண்ணு என்னது? பாலை பண்ணு அப்படிங்கிறது அதான் இந்த பாலை நிலத்துக்குரிய பண்ணாக. பாலை அப்படிங்கிறது பிரிவு பொழுதுங்க. 5 திணைகள்லையும் ஒவ்வொரு திணைக்கும் ஒரு நிமித்தம் சொல்லப்படும். நமக்கு கருப்பொருள் உண்டு. அதில் குறிஞ்சி நிலம், குறிஞ்சி புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி நிலத்தில் தான் தலைவனும் தலைவியும் பார்த்து கொள்வது காட்சி. குறிஞ்சி புணர்ச்சி தான். முல்லை, குறிஞ்சிக்கு அடுத்து முல்லை நிலம் இருக்கும். முல்லை நிலத்தில் கூடல், 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு வாழ்வது. மருதத்தில் ஊடல், மருத நிலம் ஊடல் காட்சியை காமிக்கும். நெய்தல் நிலம் காத்திருப்பு, வெயிட்டிங்கை காமிக்கும். பாலை நிலம் பிரிவு, இது தமிழ் இலக்கியத்தில் கருப்பொருள். இது அதில்தான் பாலை பண்ண சங்கராபரணத்தில் போடுவாங்க. சங்கராபரணம் கொஞ்சம் பிரிவு சுவையை காட்டக்கூடியது. பிறந்தது இல்லையா பாலை பண்ண பிரசம். இந்த பாலை விபஞ்சிங்கிறது பாலை நிலத்துக்குரிய யாழ். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு யாழ் உண்டு, ஒரு பண்ணு உண்டு. மருத பண்ணு மருத நிலத்தில் பாடப்படும், குறிஞ்சி பண்ணு குறிஞ்சி நிலத்தில் பாடப்படும், நெய்தல் பண்ணு நெய்தல் நிலத்தில் பாடப்படும். இப்படியாக இருக்கிறது. போட்டில் மீனவர்
கடைக்கு போயிடுவார், கடல் உள்ள போயிட்டார். வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவர் எப்போ வருவாருன்னு காத்திருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். நெய்தல் நிலத்துக்குரிய கருப்பொருள் என்னது? காத்திருத்தல். அவன் கடல் நோக்கி போயிட்டான், கடல் உள்ள போய் பட்டினம் வேற நகரத்துக்கு போயிட்டான், அவன் வர வரைக்கும் அவன் காத்துட்டு இருக்கான். அதனால அது நெய்தல் நிலத்தில் வச்சு தான் சொல்லுவாங்க. காத்திருப்பது வந்ததுனால எங்கே வரும்? நெய்தல் நிலத்தில் வச்சு தான் காட்டுவாங்க. தமிழ் இலக்கிய மரபு அதெல்லாம். கூடல் சண்டை எங்கே நடக்கும்? நல்லா வளம் இருக்கிற இடத்துல நடக்கும். காசு பணம் வந்தால் சண்டை தான் இல்லையா? அதனால் ஊடல் மருத நிலத்தில் வரும் அப்படின்னு சொல்லுகிறாரு. மருதம் ஊடல், வயலும் வயல் சார்ந்த பகுதி ஊடலில் காமிக்கப்படும். முல்லை தான் கூடல், திருமணம் செய்து கொண்டு வாழ்வது காமிக்கிறது. இயற்கை புணர்ச்சி, ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்வது முதல்ல தலைவனும் தலைவன் சந்தித்துக் கொள்ளக்கூடிய காட்சி. அப்படித்தான் இருக்கு தமிழகத்தை, பிரிக்கிறதுலாம் கிடையாது. இதுதான் இலக்கணம். இலக்கியத்திற்கு தான் இலக்கணம், இலக்கணத்து இலக்கியம் கிடையாது. இலக்கணத்தை வச்சுக்கொண்டு பாட முடியாது. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் முடிப்பாங்க. அதனால அப்படித்தான் தமிழர் மரபு இருக்கு. ஆமா, ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு கருப்பொருள். விலங்குகள் ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. எருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மருத நிலம், பசுன்னா முள்ளி நிலம். பசு முள்ளில கருப்பொருள், எருமை மருதநில கருப்பொருள். அதனால தான் ஞானசம்பந்தர் மருத நிலத்துக்கு அமைக்கும் போதில் எருமை சொல்லியிருப்பார். தனிப்பள்ளிக்கு போகும்போது நாரைகள் ஆரல்வார வயல் மேதி வைகும் நனிபள்ளி போலும் நமர்கால்னார். நாரைகள் ஆரல் வார, ஆரல்னா நன்னீர் மீன், கடல் மீன் கிடையாது. நன்னீர்னா மருத நிலத்தில் தான் இருக்கும். நாரைகள் ஆரல் வாரா, வாருதுன்னா என்ன அர்த்தம்? வாயில் அள்ளுது இந்த மீனை நாரைகள். பக்கத்தில் வயல் மேதி வைகும் நனிபள்ளி போலும் நமர்கால்னு காமிச்சார். திருவையாத்தில் இஞ்சாய இளமேதி இருந்தங்கு ஓட செஞ்சாலி கதிர்வுழக்கி செழுங்கமல வயல் படியும் திருவையார் என்ன. இளந்தங்கின் பழம் விழ, ஒரு அருமை மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தில் இது இளநீ கீழே விழுந்துச்சு. இளந்தெங்கின் பழம், ஒரு பழமாறு தெங்காம்பழம், ஒரு தேங்காய் விழுந்துச்சு, பழுத்து தொப்புனை விழுந்து சத்தம் கேட்டு எருமை மாடு பயந்துட்டு ஓடுது. சத்தம் கேட்டு அது சொல்கிறார், எஞ்சா இளந்தங்கின் பழம் வீழ, இஞ்சாய இளந்தங்கின் பழம் வீழ இளமேதி இருந்தங்கு ஓடி, அங்கிருந்து பயந்து ஓடி செஞ்சாலி கதிர் உழக்கி, செஞ்சாலி சென்னல் விளைந்திருக்க வயலில் இறங்கி அதை உழக்கி செழுங்கமல வயல் படியும் திருவையார் என்ன. இந்த வயலை தாண்டி இன்னொரு வயலுக்கு போய் உழுது அந்த எருமாடு. அந்த வயலில் என்ன பூத்திருக்கு? தாமரப்பூ பூத்திருக்கான். அப்பேற்பட்ட காட்சியை காமிக்கிறார் ஞானசம்பந்த பெருமாள். மருதநில காட்சி இது. நெய்தலுக்கு அதாங்க மீன் பிடிக்கிற காட்சி சொன்னா ஒரு தடவை திருவேட்டக்குடியில் காசினி மேல் பாய்திமிழர் மீன்வாரி பயின்றட்டும் திருவேட்டக்குடியாரே அப்படின்னு மீன் பிடிக்கிறாங்க காமிக்கிறார். குறிஞ்சிலெல்லாம் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா அங்கே வெஞ்சொல் பேசும் வேடமடவார் கொல்ல ஒம்மின் நின்றுனார். வேடமடவார், வேட பெண்கள் எப்போதும் கொல்லறி குத்தன்னும் கொடுமையே தலைநின்றுள்ளார். எப்பொழுதும் அந்த வேடர்களை காமிப்பாங்க, விலங்குகளை காமிப்பாங்க. இதெல்லாம் குறிஞ்சி நிலத்துறை கருப்பொருள். இது திருப்பூர் தேவாரத்தில் ஞானசம்பந்த சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாரு. அப்போதும் வந்து கொண்டீர் இப்போதும் வந்து கொண்டீர் ஆனால் எப்போதுமை முனியார் அப்படின்னு சொல்லி செப்பேந்து இள முளையால் எரி சேபத்து மலையேன்னார். ஒரு பொண்ணு திணைப்புணம் காக்கிறா. குறிஞ்சி நிலத்தினாக்க திணைப்புணம் காக்கணுங்கிறது குறவர் மரபு. அந்த பொண்ணு பறவைகள்லாம் வந்து திணையை கொய்து சாப்பிடுது. அதனால் கோவம் வருது அவளுக்கு. விரட்ட மாட்டா, ஆனால் பாவமாக இருக்குது, விரட்ட மாட்டான் பறவைகளை. ஆனால் எப்போ பார்த்தாலும் இதே சாக்க வச்சுட்டு பறவைகள் வந்து தின்னு கொண்டே இருக்குது. அது சொல்கிறா அப்படி. அப்போதும் வந்து உண்டீர்கள், முன்னாடி வந்து உண்டீர்கள், இப்போதும் வந்து சாப்பிட்றீங்க. இப்படியே இருந்தால் தமர் முனிவார், என் வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கல் எடுத்து அடிக்கிறா. செப்பேந்து இள முளையால் எரி தீப்பற்பத முளையே அப்படின்னார். இன்னொரு பாட்டில் காளகத்தி குறிஞ்சி நிலம் அதில் சொல்றார், ஏன மீனமானி நொடு கிள்ளை திணை கொல்ல எழிலார் கவனினால் காணவரது மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே. அங்கேயும் கவன் எரிஞ்சு எடுத்து காண்போம். அப்படி பல விதமான காட்சிகள் காட்டப்படும். மலைநிலத்தை பற்றியும் நிறைய காட்சிகள் இருக்குது. குறிஞ்சி நில காட்சி நம்ம புதுகுன்றத்தில் பார்க்கலாம். குறிஞ்சி நிலத்தெல்லாம் ஒரு யானை, ஆண் யானை பெண் யானை இருந்துச்சு. பெண் யானை செனை, ஆண் யானை சிங்கம் அடிச்சிருச்சு, செத்து போச்சு.
பெண் யானை கதி இல்லாமல் நிற்கிது. இப்போ உடனே இந்த யானையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து, பெண் யானை கண்ணு போடுறாப்புல இருக்குது, அந்த யானையை பிடிச்சிட்டு வந்து பாவமாக இருக்குன்னு பெண்கள், குறிஞ்சி நில குறை பெண்கள்லாம் வீட்டு வாசலை கட்டி போட்டு டெலிவரி பார்க்குறாங்களா யானைக்கு. அந்த காட்சியை சுந்தரமூர்த்தி சாமி திருமுது குன்றத்தில் காமிக்கிறார். ஆக்சுவலாக திருமுது குன்றம் மருதநிலத்தலம் தான், ஆனால் அது சூக்குவமாக முதுகுன்றம்ங்கிறதுனால, சூக்குவமாக மலைத்தலம்ங்கிறதுனால அதை குறிஞ்சி நிலமாக தான் பாடுறாங்க. அதில் அப்படி சொல்லுவார், முன்றிலீடை செடி நாய் குறைக்க செடிச்சிகள் சென்றிலீடை நீ வழி தேரப்பும் பொழுது முன்றிலீடை செடி நாய் குறைக்கதான் சாமி வரதை பார்த்து, உனக்கு எதோ தலையை தாயாதுன்னு கேட்குறாரு. ஏன் நீ பிச்சருக்கு போகிற, உன்னை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. செடி நாய் குறைக்க முன்றிலீடை பிடி கன்று ஈனும், வீட்டு வாசல்ல பிடி கன்று ஈனும் முது குன்றரே. குறிஞ்சில காட்சி, இப்படி பல காட்சிகள் எண்ணி பார்க்கலாம். இதில் திருக்குற்றாலம் தேவாரம் ரொம்ப அற்புதமான தேவாரம். திருக்குற்றாலம் குறிஞ்சி பண்ணிலே பாடியிருப்பாரு ஞானசம்பந்தர். அதில் அந்த செண்பக மரத்து மேலே அந்த முள்ளரும்பு ஏறி பூத்திருக்குங்கிறத ரொம்ப அற்புதமாக காமிச்சிருப்பார் குற்றாலம் தேவாரத்தில் சாமி. வம்பார் குன்றம் நீடுய, மலை இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கான், மலை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கு. நீடுய சாரல்னா மலையோட சரிவு பகுதின்னு அர்த்தம். அல்லது ஆமாமனை அணையும் பொழில் அண்ணாமலையாரேன்னு அர்த்தம். இடத்துல இது வளர் வேங்கை வம்பார் குன்றம்னா மலை, வம்பார் குன்றம்னா வாசனை வீசக்கூடிய மலை. எவ்வளவு பெருசு இருக்கு மலை? நீடுயரு சாரல், சரிஞ்சிருக்கு மலை ஒரு பக்கத்தில், ஹைட்டா போய் சரிஞ்சிருக்கு. அதுல ஒரு வேங்கை மரம் வந்திருக்கான். வளரு வேங்கை கொம்பார் சோலை கோள வண்டு யாழை குற்றாலம். அந்த வேங்க மரத்துக்கு பக்கத்தில் வண்டுகள் பண்பாடுகிறது. கோள வண்டு யாழ்சை குற்றாலம்னார். அங்க அம்பாள் நெய்யோடு ஆடலமர்ந்தான் அதற்கொன்றை நம்பான்மைய நன்னகர் போலும் நமரங்கால்னு பாடினார். அது முக்கியமான ஒரு பாட்டு. செல்வம் மல்கு செண்பாகம் வேங்கை சென்று ஏறி கொள்ளை முல்லை மெல்லரும்பு ஏனும் குற்றாலம் குறிப்பிடுவார். அந்த முல்லைக்கொடி எது மேலே ஏறி போகுது? செல்வம் மல்கு செண்பாகம் வேங்கை சென்று ஏறி, வேங்க மரத்து மேலே செண்பக மரத்து மேலே ஏறி அந்த முல்லைக்கொடி போய் அங்கே பூ பூக்குது. அப்படி பலவிதமான காட்சிகள் குற்றாலம் தேவாரம் அப்படிதான் அற்புதமாக இருக்கும். இது பலவிதமான காட்சிகள். இந்த குறிஞ்சி நிலம், இந்த ஐவகை நிலத்தை பற்றின செய்திகள் எல்லாம் நீங்கள் பெரிய புராணத்தில் நம்முடைய திருக்குறிப்பு புராணத்தில் அனுபவிக்கலாம். அதில் புதுசாக காமிச்சிருப்பார். அதில் பாலை நிலம் மட்டும் தனியாக, பாலைங்கிறது தனியாக கிடையாது. பாலைங்கிறது எப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலம் கிடையாது. பாலை என்பது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்து அப்படின்னார். பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் அப்படிங்கிற சிலப்பதிகார குறிப்பு. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் தான் வளம் மழை இல்லாத காலத்திலே பாலை நிலமாக மாறும். விளக்கப்படுதுல, குறிஞ்சி நிலமும் முல்லை நிலத்திலையும் மழை இல்லாமல் போயிடுச்சுன்னா அது கொஞ்ச நாள் என்ன இருக்கும்? பாலை நிலமாக இருக்கும். ரெகுலரான பாலை நிலம்னு சிலது உண்டு. அது என்னன்னா, காட்டு பகுதியில் தண்ணி வளம் குறைந்திருக்கக்கூடிய மலைக்கு இடையில் இருக்கக்கூடிய சுரப்பகுதி, அதைத்தான் சொல்லுகின்றோம். அந்த பகுதிகளில் தான் காளி கோயில்கள் அமைப்பது வழக்கம். இது சேகராஜ சாமி பெரிய புராணத்தில் நீல வாட்படை நீலி கோட்டங்களும் பலவும் உலன்னு காமிக்கிறார். திருக்குறித்த நீல வாட்படை நீலி கோட்டம்னார். அதை நீலினா
அம்பிகை. அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலைநீலி ஒப்பரிய மாமன் உரிதிருடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன்னு காணவேப்பவர் பாடினது மாதிரி அதில் நீலவாட்படி நீலி சேகாரசாமி சொன்ன அந்த வார்த்தையை ஆத்தாள் மலைநீலிம்பார். நீலவாட்படை நீலி கோட்டம்னு பாலை நிலத்தை பற்றின குறிப்பு பெரிய புராணத்தில் வரும். இங்கே பாலை யாழ் பாடுறாங்க, வாசிக்கிறாங்க. பாலை விபஞ்சி வயிலும் ஒளி பாடல் ஆடல் முழவின் ஒளி. எங்கேயாவது ஒரு பாட்டு சத்தம், எங்கேயாவது ஒரு ஆட்ட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. திருவையாத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். திருவையாத்தில் காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட அப்படின்னார். தெம்தாம் என்று அரங்கு ஏறி இழையார் நடமாடும் திருவையாரே முழவன்று அஞ்சி மரமேறி முகில் பாக்கும் திருவையாரே சிலமந்தி அலமந்துன்னார். அப்படி இந்த ஊர்லேயும் நடக்குது. பாடல் ஆடல் முழவின் ஒளி வேலை ஒளியை விழுங்கி எழ. இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? இந்த ஊர் அரபிக்கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. ஆமாண்ணா, அரபிக்கடல் ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் தானே, கடல் ஓரமாக தானே நகரம். அரபிக்கடல் ஓரம், கடற்கரை பட்டணம், கடற்கரை பட்டணம் தான் அது. அதனால 20 ஒன்றும் கிடையாது. இப்போ கடற்கரை நகரம் தான் அது. உள்ள 20 கிலோமீட்டர் கடற்கரை நகரம் தான். இப்போ மெரினா பீச்சிலேருந்து 57 எவ்வளோ தூரம் இருக்கும்? 20 கிலோமீட்டர் இருக்காது. கடற்கரை ஓரமா இல்லையா, ரீச்சபிளா இல்லையா? அவ்வளோதான். அதே மாதிரி ரீச்சபிள், கடற்கரை ஓரமான பகுதி தான். பூம்புகார் எது வரைக்கும் இருந்தது தெரியுமா? பூம்புகார், அது பழையற்காடை பற்றி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பூம்புகார் எவ்வளோ பேசி, இப்போ பூம்புகாருங்கிற சின்ன ஊர். ஆனால் பூம்புகார் கோவலன் கண்ணகி காலகட்டத்திலையும் சரி, தேவார காலத்துலையும் சரி, எது வரைக்கும் பூம்புகார்? இப்போ மேலையூர் சட்ரஸ் வரைக்கும் பூம்புகார் தான் இருந்திருக்கு. தன்புகார் சாய்க்காடு தலைவன் தாள் சேர்ந்தாலேன்னு தான் சாய்க்காடு தேவாரத்தில் இருக்குது. பல்லவனீஸ்வரத்தை புகார்னு சொல்லுகிறாங்க இல்லையா? 15-20 கிலோமீட்டருக்கு ஒரு கடற்கரை நகரத்தை. இன்னும் சொல்ல போனால் அழிச்சு போனது எவ்வளோ தெரியாது. அவ்வளோ பெருசு இருந்தது ஒரு சிட்டி. இப்போ கொடுங்கலூர் சின்ன ஊர், அப்போ கொடுங்கலூர் எல்லாம் சேர்ந்த பகுதி. அதனால் அந்த ஊரில் எப்பொழுதும் இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதனாலே கடல் சத்தமே கேட்காது. பக்கத்திலே கடல் இருந்தாலும் என்ன கேட்காதான்? கடல் சத்தமே கேட்காதான். அந்த அளவுக்கு வேலை ஒளியை விழுங்கி எழ விளங்கி ஓங்கும் வியப்பினதால் என்று சொல்லி அந்த ஊரினுடைய ஓசைகளை காமிக்கிறார். அடுத்தது காட்சியை காமிக்கிறார். ஊரை பார்க்கும்போது என்னெல்லாம் இருக்குங்கிறது. இந்த பாட்டு விளங்குச்சா? இந்த பாட்டு படமா? மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்ட அரங்கல் பல்குவன தக்க அணிகொள் மடங்கள் தோறும் சைவமேன்மை சாற்றுவன தொக்க வளங்கொள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன. என்பது பாட்டு. மிக்க செல்வம் மனைகள் தோறும், வீடு தோறும் மிக்க செல்வம், சாதாரண செல்வம் இல்லை, குமிஞ்சு கிடக்கு செல்வம். பணக்காரங்களாக இருக்காங்க எல்லா ஊரில், வீட்டில் எல்லா வீட்லேயும். அதே மாதிரி ஞானசம்பந்தர் மதுரைக்கு போகும்போது ஒரு காட்சி காமிப்பார். மனையெங்கும் புனைவதுவை மடமெங்கும் தொண்டர் குழாம் தடமெங்கும் தையலார் புனல் குழையும் தொழில் நேரம் அப்படிங்கிறார். ஞானசம்பந்தர் சோழ நாட்டை விட்டு பன்னாட்டுக்குள் நுழையும் பொழுது அங்கே இருக்கிற காட்சி அப்படி காமிப்பார் சேக்காரசாமி. அப்படி இங்கே மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன பக்க நெருங்கு சாலை தரும் பயில் சட்ட அரங்கல் சல்குவன.
எங்கெல்லாம் சாலைகள் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அறப்பந்தல்கள், தண்ணீர் பந்தல்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அளவில் சனம் செல்லும் வழிக்கரை, அங்கே தான் வச்சார் நம்முடைய அப்போதிரிகள் நாயனார். நம்ம தானே அளவில் சனம்னா என்ன, கட்டுக்கடங்காத கூட்டம். ஏன்னா ஒரு பெரிய பட்டணம் பூம்புகார், அந்த பூம்புகார்ங்கிற பட்டணத்தை திருச்சிராப்பள்ளி உறையூர் என்கிற தலைநகரத்தோடு இணைக்கக்கூடிய பெரிய திருச்சிராப்பள்ளிக்கும் சென்னைக்கும் இருக்கிற ரூட்டு வாரி ராஜபாட்டை. எத்தனை வண்டி போகுது ஒரு நாளைக்கு? இல்லை, திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னைக்கு வர ரூட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி போகுது, எத்தனை மக்கள் போகிறாங்க? அளவில் சனம் செல்லும் வழிக்கரை. தண்ணி பந்தில் சந்தூரில் வச்சா அந்த சந்தில் உள்ளவங்க தான் குடிப்பாங்க இல்லையா? ஒரு பைபாஸ் ரோட்டில் தண்ணி பந்தில் வச்சு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் திருந்து போயிடுவது? 1 மணி நேரம் தான். அதுக்கு மேலே நம்மள்ட்ட நாள் முழுக்க வைக்கணும், வருடம் முழுக்க வைக்கணும்னா எப்பேற்பட்ட அறம் இருக்கணும், எப்பேற்பட்ட செல்வம் இருக்கணும்னு பார்த்துங்க. அப்படி அப்போதிரிகள் நாயனார் வச்சிருக்கார். அளவில் சனம் செல்லும் வழிக்கரைன்னு அங்கே காமிச்சார். அதுபோல் இங்கேயும் பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்ட அறங்கள். சட்டனா உடனே உடனே அர்த்தம். நான் சட்ட உன்னை மறக்கணும் குறிக்கோள் வேண்டிய அப்பர்சாமி, நான் மறந்தாலும் நீ நான் வச்சுக்கோ உடனே அப்படின்னு. அப்போ அடுத்தடுத்து அறங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. தைப்பூசத்துக்கு வடலூர் போனீங்கன்னா பார்க்கலாம். தைப்பூசத்துக்கு வடலூர் போனீங்கன்னா வடலூரில் ராமலிங்க சாமியோடைய அந்த சன்மார்க்க சபையை சுற்றி அன்னதானம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. நிற்க வச்சு கொடுக்க மாட்டாங்க, பெரிய பந்தலை போட்டு டேபிள் சேரோட போட்டு உட்கார சாப்பிட விடுவாங்க. இங்கே ஒன்று நடக்கும், அங்கே ஒன்று நடக்கும், அங்கே ஒன்று நடக்கும், அங்கே ஒன்று நடக்கும். அங்கே எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியாது. எல்லாத்துலேயும் அத்தனை வெரைட்டி. ஒரு பெரிய கல்யாண வீட்டில் நடக்கிற மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும். தைப்பூசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பார்த்துருவாங்க ஆய்ப்பள்ளி. அது தெரியலைங்க, தைப்பூசம் அன்றைக்கி நான் அப்படியே போயிருக்கேன். அப்படியா? ஆனால் எப்போ போனாலும் வடலூரில் சாப்பிட்லாம், அது உறுதியான. அது மாதிரி அறங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பக்கம் நெருங்கு சாலை தோறும் பயில் சட்ட அறங்கள் பல்குவன இன்பம் விளங்குவன. வீடெல்லாம் எப்படி இருக்குது? இன்பமயமாக இருக்கா. ஒரு வீட்டில் கூட ஒரு சட்டை காட்சி பார்க்க முடியல. என்ன சார் அது வீடே இல்லைங்கிறீங்களா? பனையெங்கும் புனைவது வேண்டார் சேகர் சாமி இன்னொரு இடத்துல. எங்கேயும் கல்யாண குளத்திலே வீடு இருக்கா. மிக்க செல்வம் மனைகள் தோறும் விளையும் இன்பம் விளங்குவன பக்கம் நெருங்கு சாலை தோறும் பகில் சட்ட அறங்கள் பல்குவன தக்க அணிகொள் மடங்கள் தோறும் சைவ மேன்மை சாற்றுவன. நிறைய மடங்கள் இருக்கு. மடமெல்லாம் என்ன இருக்கு? இதே காட்சி. மடமெங்கும் தொண்டர் குழாம் நரங்க. இங்கே சைவ மேன்மை சாற்றுவனர். ஏகப்பட்ட மடம். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மடம் தான் சைவ மேன்மை சாற்றுவதா இருக்குது இல்லையா? இதே மாதிரி அந்த இன்னொரு ரோட்டில் ஒரு மடம் இருக்கேன். அது மடமாக கோயிலா? தேவஸ்தானம் ஒன்று இருக்கேன், திருப்பதி தேவஸ்தானம் எல்லாம் இருக்கு. சைவ மேன்மை சாட்டுறதா? இல்லை, சைவ மேன்மை சாட்டுறோம். இருக்கிற மடம் மூலம் என்ன மடமா இருக்கு? சைவ மேன்மை சாற்றுகின்ற மடமாக இருக்கிறது. தர்மயாதீனத்தினுடைய சென்னை நிலையத்தில் இந்த மடத்தில் எத்தனை சைவ விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது, எத்தனை ஞான செல்வங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லையா? எத்தனை பேர் இலவசமாக பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த விஷயங்களை எல்லாம், எத்தனை அனுபவப்படுகின்றோம். சைவ மேன்மை சாற்றுவன. பூஜை புனஸ்காரங்கள் நடக்குது, ஞான செல்வம் நடக்குது. மற்ற இடங்கள்லாம் பூஜை புனஸ்காரம் நடக்குது, சில நிகழ்ச்சிகள் நடக்கலாம், சொற்பொழிவு போலையும் விவாதம் அது பட்டிமன்றங்களை போலையும் தான் நடக்குது, அதை பார்க்குறோம். ஆனால் வகுப்பு நடக்குதா? இத்தனை பேர் வந்து கற்றுக்குறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. சென்னையை பார்த்தோம். நம்ம சென்னை நிலையத்தில் டி நகரில் தான் தர்மயாதீனத்துடைய சைவ சித்தாந்த வகுப்புகள் இப்படி 4 ஆண்டு பயிற்சி மாணவர்களுக்கு பெரிய புராண வகுப்பு, திருமுறை உறவிளக்க வகுப்பு, அப்புறம் யோகா வகுப்பு, திருவாசக வகுப்பு, எத்தனை வகுப்பு, எத்தனை நேரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையத்தில். அப்படியாக தக்க அணிகொள் மடம். மடம்னா என்ன? தக்க அணிகொள் மடம். எல்லாமே மடமா? சைவ மடம் மட்டும்தான் மடம்ங்கிறார் சேகரசாமி. தக்க அணிகொள் மடம்னா அழகாக அணி செய்யப்பட்ட மடம். மடத்தில் என்ன இருக்கணும்? ஒரு ஆச்சாரியன் இருப்பார்,
ஆச்சாரியனுக்கு கீழே சீடர்கள் இருப்பாங்க. ஆச்சாரியனுடைய நூல்களை விவாதித்து கொண்டு பேசி கொண்டிருப்பாங்க. அவர் வழிபாடு பண்ணுவதற்கு ஒரு சின்ன ஆலயத்தை உள்ள ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த ஆலயத்துக்கு பேர் என்ன? மடத்துக்குள்ள இருக்கிற ஆலயத்துக்கு பேர் என்ன? மடாலயம். மடாலயம். அதுமாரி நம்மகிட்ட ஒரு மடமே ஒரு கோயிலாக இருக்குது தெரியுமா? தேவாரத்தில் திருமுறை பாடல் பட்டத்தில் ஒன்று மடமாக இருந்து கோயிலானது தெரியுமா? தேவாரத்திலேயே மடம்னு பாடுறாங்க. அதை தேவாரத்திலேயே மடம்னு பாடுறாங்க. பார்த்துட்டு தான் வருவீங்க. சரி, திருஅழுந்தூர் அப்படிங்கிற ஊரை மாமடம் அண்ணினையே அப்படின்னாரு ஞானசம்பந்தர். மாமடம் திருவழுந்தூர் அப்படிங்கிற ஊர். பேரழுந்தூர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊர் மயவட்டிலேருந்து குத்தாலம் போகிற வழியில் இருக்குது, கொஞ்சம் கோமல் போகிற வழியில் இருக்குது திருவள்ளூர். சரி, கம்பர் பிறந்தவர் சொல்கிறாங்களே, அந்த ஊர் மடமாக தான், அந்த ஊரில் கோயில் மடமாக தான் இருந்திருக்கு. மடமாக இருக்கிற உள்ள இடத்துல சாமியை தான் மாமடம் மண்ணினைன்னு ஞானசம்பந்தர் பாடார். அது மடமாக இருந்து கோயிலாக மாறிடுச்சு. விளக்க முடியுது நான் சொல்கிறது? அது மாதிரி இருந்திருக்கு. அதுபோல் தக்க அப்போனா ஞானசம்பந்தரே மடம்னு பாடுறாருன்னா அப்போ அந்த எவ்வளோ பழைய மடமாக இருந்திருக்கு பாருங்க. ஞானசம்பந்தர் 6ஆம் நூற்றாண்டு, அதுக்கு முன்னாடியே சைவ மடமாக இருந்து அவர் மடமாக கோயிலாகி பாடியிருக்கிறாங்கன்னா அவனை பார்த்துங்க. அப்போ மடம் கோயிலாக மாறுதுன்னா அந்த மடத்தை பரிபாலனம் பண்ணவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்கன்னு அர்த்தமாகுது. நம்ம தானே மடமாக இல்லை அது, அப்போ கோயிலாக மாறிடுச்சு. அது மடமாக எவ்வளோ காலமாக இருந்து அங்கே உள்ள இந்த மூர்த்தி வழிபாட்டு மூர்த்தி மட்டும் இருந்து கோயிலாக மட்டும் இருக்காருன்னா அது எவ்வளோ பழமை என்ன? அவர் வந்து மடம்னு தான் அப்பயும் பாடுறாரு. வந்து பெறப்பட்ட சேத்திரம் திரு மாமடம் பண்ணினே பண்ணார். அந்த ஊரை சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க இஸ்லாமியர்கள் தான் மாமடத்தை சுற்றி. அதனால தக்க அணிகுள் மடங்கள் தோறும் தக்க அன்பர்கள் இருக்கா? அணிகொள்னு தான் இருக்கு இதுல. அன்பர்னு இருக்கா? இல்ல இல்ல, அன்பர்னு தான் என்ன பொருள்னு பார்க்கணும்னு சொல்றேன். தக்க அன்பர் மடங்கள் தோறும் சைவ மேன்மை சாற்றுவன அப்படின்னா பொருள் இருக்கு, ஆனா பொருந்தலை எனக்கு. அணிகொள் மடங்கிறது கரெக்டா இருக்கு. தொக்க வளங்கொள் இடங்கள் தோறும் அடங்க நிதியம் துவன்றுவன. வளங்கொள் இடங்கள், வளம் மிகுந்த இடங்கள், தொழில் நடக்கக்கூடிய இடங்கள்னு அர்த்தம். இந்த விவசாயம் பிஸ்னஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய இடங்கள், அதெல்லாம் நிதியம் தோன்றுவனா. அவ்வளோ காசு கொழிக்குது. வந்து சென்னையிலேயே நிறைய காசு கொழிக்கிற இடங்கள் இருக்கா இல்லையா? அப்போ சிட்டி தானே. இன்னொரு துறைமுகத்துக்கு போனீங்கன்னா காசு எந்தெந்த பக்கத்துலேருந்து யார் யாருக்கு வருதுன்னே தெரியாது. ஆமாண்ணா, இந்த பிஸ்னஸ் இந்த டி நகர் எவ்வளோ காசு புழங்குறானா ஒரு நாளைக்கு? ஆமாம் ஆமாம், காசை புழங்குது. அவ்வளோ காசு டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. இந்த போத்தீஸு, சரவணா ஸ்டோரு, இங்கே கீழே இருக்கிற லோக்கல் வியாபாரிகள்லேருந்து எல்லாருடைய பிஸ்னஸையும் இங்கே டேர்ன் ஓவர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி பிஸ்னஸ் ஆகும் இந்த இதுக்குள்ள, இந்த உஸ்மான் ரோட்டில்? எவ்வளோ இருக்கலாம்? ஒரு நாளைக்கு 10 கோடி வச்சுக்கலாமா? 10 கோடிக்கு மேலே இருக்கு. 10 கோடி கம்மிங்கிறீங்க, ரொம்ப கம்மிங்கிறீங்க. பாருங்க, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன், என்னுடைய அறிவு தான் சொல்கிறேன். எனக்கு கோடியே அதிகம், இல்லை 10 கோடிலாம் ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு. அதனால அப்படி சொல்கிறேன். அதனால் அப்போது இப்படி காசு கொழிக்கிற இடம் நிறையா இருக்குங்கிறார். இப்படி பூம்புகாரில் அல்லங்காடி நாலங்காடி இருந்ததாக காமிக்கிறார் சிலப்பதிகாரத்தில். அதே மாதிரி மதுரை காஞ்சின்னு ஒரு நூல் இருக்குது. அல்லங்காடி நாலங்காடி. அல்னா இரவு, நைட்டில் மட்டும் திறந்துருக்கிற கடை. ஆமாம், அல்லங்காடி அதுக்கு பேர். நாலங்காடினா பகலில் மட்டும் திறந்துருக்கும். அங்காடினா கடைத்தெருன்னு அர்த்தம், இரவுல இருக்கிற கடைன்னு அர்த்தம். அது எந்த அது எப்படின்னா, இப்போ நீங்கள் எதுக்கு போங்க, மதுரைக்கு போனீங்கன்னா சிம்மக்கல்லூர் பகுதி இருக்குது.
மதுரைக்கு போனீங்கன்னா சிம்மக்கல்ல பகல்லாம் ஒன்றும் கூட்டம் ஒன்றும் இருக்காது, நார்மலான கடத்தில் போல இருக்கும். நைட்டு ஆனதுனா தான் அது எவ்வளோ பிஸியாக இருக்கோ உங்களுக்கு தெரியும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஹோல்சேல் கடைங்க, ஃபுல்லாக எல்லாம் முழுக்க வண்டியில் வந்து இறக்கிக்கிட்டு ஏற்றிக்கிட்டு எத்தனை மணிக்கு போயிட்டு நைட்டு இரவு முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆள். பொழுது விடியும் பொழுது சரசரசரன்னு அமைதியாகிடும் கிடத்தது. அது அல்லங்காடி. இரவு நேரத்தில் பரிபாலனை நடக்கக்கூடாது நடக்கும். பகலில் கடையை மூட்டு போயிட்டான்னா அவன் நைட்டில் கடை திறப்பான். ஆமாம், அதான் அல்லங்காடி நாலங்காடி இப்படி இருக்குது. அதே மாதிரி அல்லங்காடி நாலங்காடி மதுரையிலையும் இருக்குது. இது நான் சொன்னது பூம்புகாரில். மதுரையிலையும் இதே மாதிரி அல்லங்காடி நாலங்காடி உண்டு அப்படிங்கிறத மதுரை காஞ்சிங்கிற நூல் சொல்லுது. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது சங்க நூல், 10 பாட்டில் வருது மதுரை காஞ்சி. ரொம்ப அற்புதமான நூல். சொக்கநாதர் கோயிலில் மணி அடிக்கிறதெல்லாம் காமிப்பாங்க. காலையில் எழுந்தது சொக்கநாதர் பெருமான், சொக்கநாதர் இருக்காது, சிவபெருமானுடைய கோயிலில் மணி அடிக்குதுன்னு காமிச்சிருப்பார். அந்த சரியா நல்ல நூல். ரொம்ப மதுரைக்குள்ளே எப்படி எலிமயிரால் அந்த செய்யப்பட்ட ஆடைகள்லாம் கிடைக்குது மதுரையில் அப்படிங்கிறார். எலியினுடைய மயிரில் செஞ்ச ஆடைகள் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க, அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அறநறி வழியாது ஆற்றின் ஒழுகி குறும்பல் குழுவின் குன்று கண்டன்ன பருந்திருக்கும் உசுக்கும் பல்மான் நல்கில் பல்வேறு பண்டமோடு உண்மழிந்து கவினி. இப்படி பலவிதமான பண்டங்கள் வந்து குமிஞ்சிருக்கு கடத்தலோட. மலையவும் நிலத்தவும் நீரவும் பிறவும். மலையில் விளைஞ்சது, நிலத்தில் விளைஞ்சது, நீரில் விளைஞ்சது, இப்படி பிற நிலங்களில் விளைஞ்சதுலாம் வந்து குமிஞ்சிருக்கு. பல்வேறு திருமணி முத்தமோடு பொன் கொண்டு திறந்து தேயத்து பண்ணியம் பகர்னரும். அப்புறம் எப்படிப்பட்ட கூட்டத்தில் நிறைய ஆட்கள், விதவிதமான தொழிலாளர்கள் கூடுறாங்கிறார். கோடு போல் கடையினரும் திருமணி குயினரும் குடுருணன் பொன் சூடர் இழை புனனரும். அதாவது கோடு போல் கடையினரும்னா சந்தத்தை கடைஞ்சி வேலை செய்கிறவங்க அசாரி. திருமணி குயினரும்னா திருமணினா மணி வேலை செய்கிறவங்க. குடுருணன் பொன் சூடர் இழை பொண்ணை திருச்சி வேலை செய்கிறவங்க, பொண்ணை தங்கநகை செய்கிறவங்க. பொன்னுரை காண்மரும், பொண்ணுக்கு உரை காண்றவன் இருக்கான். கலிங்கமும் பகர்னரும். கலிங்கம்னா துணி விற்கிறவன், ரோட்டில் விற்கிறாங்களே கையில் வச்சுக்கிட்டு. டாப்ஸ் 500 தான் சார், 200 டாப்னு வைக்கிறாங்க. அது மாதிரி செம்பு நிறை கொன்மாரும் வம்பு நிறை முடினரும் பூவும் புகையும் ஆயும் மாக்களும். பூ விற்கிறவங்க, புகை போடுறதுக்கு குங்குளியும் முதலில் விட்டு வைக்கிறவங்க இருக்கிறாங்க மதுரை கடத்தருவில் இருக்காங்க. இப்போ இருக்காங்களா எல்லாரும்? மதுரை பொண்ணை பார்க்க முடியுதுல்ல இந்த மாதிரி. எவ்வகை செய்தியும் ஓமம் காட்டி நுண்ணிதின் உணர்ந்த நுழைந்த நோக்கின் கண்ணுள் வினைஞரும். கண்ணுள் வினைஞர்னா ஓவியம் வரைஞ்சி கொடுப்பாங்களாம். எனக்கு இப்படிப்பட்ட காட்சியை வரைஞ்சி கொடுன்னு போய் நின்னோம்னா அவங்கள வரைஞ்சி கொடுத்துருவாங்களாம் கையில். மெரினா பீச்சில் இருக்காங்க தெரியுமா? இருக்காங்கங்கிறாரு. இது எப்போ? 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலக்கியம். மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சிங்கிற இலக்கியத்தில் இது வருது. மதுரை காஞ்சிங்கிறது மதுரை நகரத்தில் பெருமையாக காட்டக்கூடிய இலக்கியம். காஞ்சிங்கிறது திணைப்பெயர். திணை வெற்றியை சூடிக்கிட்டலாம். அந்த ராஜா மேலே பாடினதுனால அப்படி அப்படி என்னென்ன சத்தம் இப்படிப்பட்ட இருக்கிறதெல்லாம் இருக்கிறதுனால என்ன சத்தம் கேட்குது? கொடும்பறை கோடியர் கடும்புடன் வாழ்த்தும் தன்கடல் நாடன் ஒன் பூங்கோதை பொருநாள் இருக்கை விழுமியர் குழி விழைகொள் கம்பளை கடுப்ப. அப்படியே சத்தம் கேட்க என்னென்ன விற்கிது, சாப்பிட்றதுக்கு பலகாரம் விற்கிதுக்கிறார் பாருங்க. அது மட்டும் சொல்லிட்டு சாப்பிட போய்டும். நம்ம சேரும் நாற்றமும் பலவின் சுளையும் பலாச்சோலை விற்கிறாங்களாம் தெருவில். வேறுபட கவினியே தேமாங்கனியும் மாம்பழம் விற்கிது கடத்தெருவில். பல்வேறு உறவின் காயும் பழனும், இன்னும் பலவிதமான பழங்களும் காய்களும் விற்கிது. கொண்டல் வளர்ப்ப கொடிவிடு கவினி மென்பிணி அவிழ்த்த குறுமுறி அடகும் அமிர்து இயற்றன்னத்தீம் சோற்று கடிகையும். கடிகைனா வீடு. கொண்டல் வளர்ப்ப கொடிவிடு கவினி மென்பிணி அவிழ்ந்த குறுமுறி அடகும். இது விளக்காதுக்குள்ள போல நல்ல தயிர் முதலியவற்றால் பிசைந்திருக்கக்கூடிய சாதங்கள் வைக்கக்கூடிய சித்திராண்ணங்கள் வைக்கக்கூடியதாகிய இடங்கள், ஹோட்டல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. புகழ்வட பண்ணிய பேரூன் சோறும், பேரூன் சோறு ஃபுல் மீல்ஸ் விற்கிற இடம். கீழ்செல் விழுந்த கிழங்கொடு, கீழ்செல் கீழே நோக்கி விளையக்கூடிய கிழங்குகள் விற்கிறாங்க. பிறவும் இன்சோறு தருணர் பல்வையின் நுகர. இன்னும் கூட பலவிதமான சோறு, விதவிதமாக சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கு.
அப்படின்னு சொல்லி இப்படி காண்பிக்கிறார். இப்படி அந்திக்கால நிலை, இரவு நேர நிலை, அல்லங்காடி நிலை, நாளங்காடி நிலை. அப்புறம் அங்கே ஒரு திருவிழா நடக்குது, ஓண விழா நடக்குது, திருவோண திருவிழாவில் எப்படி சாமி போய் தரிசனம் பண்ணாங்க, அமணர் பள்ளி எப்படி இருந்தது, சமண பௌத்த பள்ளி எப்படி இருந்துச்சு, சிவருமானுடைய கோயிலில் என்ன விழா நடந்தது, முருகப்பெருமானுடைய கோயிலில் என்ன விழா நடக்குது, எப்படி மணி அடிக்குது, ராஜாவை பார்க்கலாம் எப்படி போகிறாங்க, இப்படி அந்த காலத்து 2500 வருஷத்துக்கு முன்னிருந்த அந்த மதுரையினுடைய காட்சிகளை இந்த நூல் முழுக்க காட்சிப்படுத்துகிறாங்க. இது மதுரை காஞ்சி. அதே மாதிரி பட்டினப்பாலை அப்படிங்கிறது பூம்புகாருடைய பெருமையை காண்பிக்கக்கூடிய நூல். ரெண்டுமே அற்புதமான நூல். பழைய காலத்து தமிழகம் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மதுரை காஞ்சி புலியூர்கேசியின் உரையை எடுத்து வாங்கி பாருங்க. முல்லை நிலையம்னு ஒரு பதிப்பகம், ரொம்ப மலிவு விலையில் போடுவாங்க அவங்க, புலியூர்கேசியின் உரை. அதை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். பாட்டை படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். குறைய படிங்க, அப்புறம் பொறுமையாக பாட்டை படித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். அதை நேரடியாக அனுபவிக்கணும். யாருக்காவது என்னைக்காவது இதெல்லாம் சாமி நமக்கு அமைப்பார். அதுக்கு எத்தனை இன்னொரு பிறவை எடுத்து வர முடியாதுக்காக படிக்கிறதுக்கு இதெல்லாம் கிடைக்கிற பிறவையில் அதெல்லாம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியது தான். இதுதானே? சரி, ஒரு வினையுடையதுக்கு பிறகு மிச்சத்துள்ள தொடரும். சாப்பிடுவாங்க.